ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறவர் நீங்க கேள்விப்பட்டீங்களா? வேற யாருமே கிடையாதுங்க. இந்த மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிற இந்த வீரர் இல்லைன்னா இன்னைக்கு பல இந்திய வீரர்கள் அவங்களுடைய உயிருடன் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. குல்காம் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் புகுந்து விட்டார்கள். இது நடக்கிறது 2024 டிசம்பர் 19. அப்போது மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய படைப்பிரிவான 34 ராஷ்டிரிய ரைபிள்ஸ் அந்த வீரர்கள் அந்த இடத்தை நோக்கி போறாங்க. அங்க தீவிரவாதிகள் புகுந்த அந்த இடத்தை நோக்கி போறாங்க. அந்த நேரம் அங்க இருந்த தீவிரவாதிகள் நம்ம நாட்டு ராணுவ வீரர்களுக்கு எதிராக துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. இதுல இந்த மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிற நம்ம ராணுவ வீரருக்கு தோள்பட்டையிலையும் வாயிலையும் புல்லட் அப்படிங்கிறது பட்டுருது. ஏன்னா அங்கிருந்து பயங்கரமா துப்பாக்கி சூடு நடத்திட்டு இருக்காங்க. நாட்டு ராணுவ வீரர்கள் கொத்து கொத்தா கீழே விழுறத பாக்குறாரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள். அவருடைய வாயிலையும் இந்த ஷோல்டர்லையும் இந்த பெயின் அப்படிங்கிறது இல்லாம அவருடைய கண்கள் அடைந்து வரும்போது அங்கிருந்து தீவிரவாதிகள் அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, முன்னேறி வர ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே விட்டா சரி வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நம்ம மீனாட்சி சுந்தரம் அவர்கள் நேரா அவருடைய துப்பாக்கி எடுத்து என்னதான் வலி வேதனை இருந்தாலும் அந்த தீவிரவாதிகளை பார்த்து சுட்டு அப்படியே முன்னாடி போயிருக்காரு. அதுல ஏகப்பட்ட தீவிரவாதிகளை கொன்று குவித்து இருக்கிறார். இதை பார்த்த ராணுவ வீரர்களுக்கு புதுவிதமான ஒரு தெம்பு கிடைச்சிருக்கு. எல்லாரும் சேர்ந்து அவரை அடிச்சு அந்த தீவிரவாதிகளை மொத்தமா காலி பண்ணி அந்த இடத்துல நிறைய ராணுவ வீரர்களையும் நம்ம தாய்நாட்டையும் காப்பாற்றிய நபர் வேற யாருமே கிடையாது, நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறவர் தான். ஸோ மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு கீர்த்தி சக்ரா விருது, அதாவது இந்தியாவில் வீர தீர செயலுக்காக கொடுக்கக்கூடிய இரண்டாவது முக்கிய விருது தான் இந்த கீர்த்தி சக்ரா விருது. அந்த கீர்த்தி சக்ரா விருது ஒரு தமிழனுக்கு நம்ம நாட்டு ராணுவ வீரருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு பெருமை தான். ஸோ மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய புகழ் எப்போதும் ஓங்கி ஒலிக்க வேண்டும். அவரை பற்றி நம்முடைய மாணவ மாணவிகள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்முடைய தமிழ் பொக்கிஷத்தில் ஒரு நாள் பதிவு செய்யப்படும்.